ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு 3 ஸ்டார் கிச்சன். நம்ம இன்றைக்கி திருக்க மீனை வச்சு புட்டு பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த புட்டு பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ திருக்க மீன் எடுத்திருக்கேன். இங்கே நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது மேலே ஒரு இட்லி தட்டு வைக்கிறேன். இட்லி தட்டில் எடுத்து வச்சுருக்க திருக்க மீனை சேர்த்துக்கிறேன். இப்போ இது மேலே ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வைக்கிறேன். 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ மீன் வெந்திருக்கும். இப்போ இதை எடுத்து ஆற வைக்கலாம். மீன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்குன்னு. இங்கே நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு 6 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன், 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ மீன் நல்லா ஆறிருக்கு. இப்போ இது உள்ளே இருக்க எலும்பெல்லாம் எடுத்துடலாம். இந்த மீனுடைய டேஸ்ட்டு அப்படியே சொரா மாதிரி தான் இருக்கும். இந்த மீனில் இருக்க எலும்பெல்லாம் எடுத்திருக்கேன். இப்போ இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இங்கே நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன். அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன், 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன், கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன், சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இது 2 நிமிஷம் வதங்கியிருக்கு. இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் பொன்னிற வரைக்கும் வதக்கி கொடுக்குறேன். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. நெக்ஸ்ட் இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இது 2 நிமிஷம் வதங்கியிருக்கு. இப்போ இதில் புட்டு வச்சுருக்க மீனை சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இதில் 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன்.
இதெல்லாம் சேர்த்துட்டு இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இங்கே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான திருக்க மீன் புட்டு இங்கே ரெடியாக இருக்குது. இது சாப்பிட்றதுக்கு சொரா புட்டு மாதிரியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த திருக்கை மீன் வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு தடவையாவது உணவில் எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.